அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவருள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாவும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்குள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தாலித்தா கூம் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். If I touch even his garments, I shall be made well. நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, your faith has made you well. மார்க் 5:34, உமது விசுவாசம் உன்னை குணமாக்கியது. Jesus visits us. Newlyweds in Cana, Peter in Capernaum, Pharisee in Capernaum, Zacchaeus in Jericho, Mary Martha in Bethany, disciples in Emmaus. Each time he visited your home, he left a blessing behind.
இயேசு நம்மை சந்திக்கிறார். கானா ஊரில் புதுமண தம்பதியருடன், கஃபர்நாவுமில் ராயப்பருடன், கஃபர்நாவுமில் பரிசேயருடன், ஜெரிக்கோவில் சக்கேயுடன், பெத்தானியாவில் மார்த்தா மரியாவுடன், எம்மாவு சீடர்களுடன் சந்தித்த ஒவ்வொரு வீட்டிலும் ஆசிரை விட்டு சென்றார். சந்தித்த ஒவ்வொரு வீட்டிலும் ஆசிரை விட்டு சென்றார். இதுதான் முக்கியம். இந்த பங்கு பணியிலே, இந்த பாஸ்டரல் ஒர்க், அதில் மிக மிக முக்கியமானது வீடுகளை சந்தித்தல். அந்த வீடுகளை போய் சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு காசு கொடுக்க போறதில்லை. இவைகள் எல்லாம் கடந்து போகக்கூடியவைகள், மிக மிக மலிவானவை, சீப் பாப்புலாரிட்டி இவைகள் அல்ல. அந்த வீட்டிலே உங்களுடைய பிரசன்னம், அவர்களை போய் சந்தித்தல், அந்த வீட்டிலே அவர்களோடு கலந்து பேசுதல், அந்த குடும்ப அங்கத்தினர்களை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், நாம் பார்த்திருக்கக்கூடும், பகுதந்தையர்கள் ஆலயத்திலே அல்லது பல இடங்களிலே. அவர்களுடைய வீட்டிலே போய் சந்திக்கும் பொழுது, அவர்களோடு ஒரு சிறிய ஜெபம் சொல்லும் பொழுது, இந்த ஆசீர்வாதத்தை அவர்களிடம் விட்டு வருகிறோம், அந்த பிரசன்னம். ஆகவே இது மிக மிக முக்கியம். பல சமயங்களிலே பங்கு மக்களை சந்திப்பதற்கு குருக்களோ ஆயர்களோ பயப்படுகிறார்கள். ஏன்? பாய்காட் பண்ணுவானா, திட்டுவானா, அல்ல அதிகபட்சம் போனா அடிப்பானா, அது ஒருவேளை மரியாதை இல்லாமல் பேசுவான், ஓகே. என்ன அப்படித்தான் பயமுறுத்தினாங்க துவக்க காலத்தில். நெல்லித்தோப்பு போகும்போது தினமும் மாலையில் வீடுகளை சந்திக்க செல்வேன். பார்த்து பார்த்து போங்க, எல்லாம் பாண்டிச்சேரியில் எல்லாம் குடிச்சிட்டு இருப்பான், மரியாதை இல்லாமல் பேசுவான். எவன் பேசுறான் பார்ப்போம், பார்த்துக்குவோம். போனேன். ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும்தான் ஒரு வயசான கிழமை குடிச்சிட்டு, தராமரா நான் நினைச்சா உன்னை பிஷப் ஆக்குவேன் அப்படின்னு. ஐயா என்னை போப்பாளராக்குங்கய்யா அப்படின்னு. வீட்டில் இருக்கவங்கலாம் முத்துன்னு முத்துனாங்க. உனக்கு குடிச்சா ஒன்றும் எதுவும் தெரியாதா, பங்கு சாமியார் நம்ம வீட்டுக்கு வந்தார், நீ பாட்டு கராமரான்னு பேசுன அப்படின்னு. அடுத்த நாள் வந்து மன்னிப்பிச்சுங்க சாமி. இது குடிகாரன்கள். பயப்படாதே. அப்படியே அவன் திட்டி விட்டால் என்ன? நாய் குலைச்சதுன்னா நமக்கு மானம் போயிடுமா? நாய் குலைச்சிட்டு தான் போவோம். இப்படி ஒரு தெளிவு வேண்டும். பிறகு எங்கே இந்த சந்திப்பு தேவையோ அங்கே கட்டாயம் அந்த சந்திப்பு இருக்க வேண்டும். உதாரணமாக, நீ கல்யாணத்துக்கு போனா கூட பரவாயில்ல, மங்களகரமான நிகழ்ச்சி ஒன்று வைக்கிறாங்க, அதுக்கு போலனா கூட பரவாயில்ல. சாவு ஒரு துயரமானது, வருந்தக்கூடியது, ரொம்ப நொந்து போய் இருப்பாங்க வீட்டில் இருப்பவங்கெல்லாம், சொந்தக்காரங்கெல்லாம். போய் உன்னுடைய பிரசன்னம் அங்கே ஒரு 2 நிமிடங்கள் கூட போதுமானது, இந்த சந்திப்பு. ஏனென்றால் ஏற்கனவே நாம் மார்த்தா மரியாவுடைய ஓமையிலே பார்த்திருக்கிறோம். உபசரிப்பு அல்ல, உடனிருப்பு. நான் உங்களோடு இருக்கிறேன், என்னுடைய பிரசன்னத்தினால் நீங்கள் ஆறுதல் பெறுங்கள் என்பதுதான் முக்கியமே தவிர நாம் போய் அவங்களுக்கு காசு பணம் கொடுக்கிறதோ அல்லது வசதி வாய்ப்புகளோ இல்லை. அப்படித்தான் அரசாங்கமும் இருக்க வேண்டும். மக்களுடைய சுகதுக்கங்களிலே, இப்ப என்னுடைய சொந்த அனுபவம்னு சொல்றேன். அணிலாடியில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை. எதிரிகள் எப்பொழுதும் கூட்டு சேர்த்துக்கிட்டு குட்டையை குழப்புவாங்க தான். நம்ம தான் தெளிவா இருக்கணும். தெளிவா இருக்கிறேன், தைரியமா இருக்கிறேன். பக்கத்துல கான்வென்ட் இருக்கு, க்ளூனி கான்வென்ட். பாவம் சிஸ்டர்ஸ், அங்கேயும் போய் மிரட்டுறானுங்க, பண்றானுங்க. பாவம் அவங்க எல்லாம் கேட்டாலும் சாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பயமா இருந்துட்டு. நான் வந்து தலைமையகத்தில் வந்து சொல்றேன், இது போல இருக்கு. யாரும் வந்து அந்த பிரச்சனைக்கு நான் வரேன் வா, உன் கூட இருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா, சொல்ல வேண்டும் அல்லவா? இல்லை, பயம். கண்ணாடி கோட்டையில் இருந்து கொண்டு தாசில் பண்ணுவது அல்ல, பிரச்சனையில அங்கே போய் நிற்க வேண்டும். யாரும் வரல, அது உன் பிரச்சனை, நீ பார்த்துக்க. நான் போனேன், போய் பார்த்து பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிஞ்சது. ஆனால் அந்த க்ளூனி கான்வென்ட்டுடைய அந்த ப்ரொவின்ஷியல் பாண்டிச்சேரியிலேருந்து வந்து அந்த சிஸ்டர்ஸோட 4 நாள் தங்கி இருந்தாங்க. நான் இருக்கிறேன்,
பயப்படாதீர்கள். அப்ப நான் சொன்னேன், ஒரு பொம்பளைக்கு இருக்கக்கூடிய தைரியம் ஆம்பளைக்கு இல்லையே. எந்த இடத்தில் கஷ்டமோ நஷ்டமோ அங்கு இருக்க வேண்டும். கன்னியர்கள் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த கிராமத்தில் பணிபுரிகின்ற அந்த கன்னியர்களுக்கு நான் போய் இருப்பேன் இருந்தார்களே. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இப்ப சொல்றேன் நான். என்றும் அது பாடமாக இருக்கிறது அல்லவா? பிரசன்னம், நம்முடைய பிரசன்னம். இந்த மனித பிரசன்னத்துக்கே இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் தெய்வ பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு வலிமை மிக்கது ஆண்டவருடைய பிரசன்னம். ஆகவே அதற்கு நாம் நம்மையே தகுதியுடையவர்களாக்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் நம்மோடு வருகிறார், நம்மில் இருக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாத வேளையிலே, வார்த்தை வடிவிலே, நற்கருணை வடிவிலே இங்கு நாம் கூடியிருக்கின்றோம். இந்த கூட்டத்திலே, ஜெபத்திலே, நற்கருணை சிற்றாலயத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்தல் வேண்டும். As long as there is life, there is hope. But with Christ, one can hope even after death. வாழ்க்கை உள்ளவரை நம்பிக்கை கொள், இறப்புக்கு பிறகு இயேசுவோடு நம்பிக்கை கொள்ளலாம். நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கை. எனக்கு நம்பிக்கை பலம் கொடுக்கக்கூடியது. எனவே இத்தகைய நம்பிக்கையுடன் ஆண்டவரை பற்றி கொண்டு, ஆண்டவரே நீர் தொட்டால் போதும் குணம் பெறுவேன் என்று யாசித்த அந்த பார்த்திமேயு குருடனை போல, அந்த பெண்ணை போல, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணமடைவார் என்று சொன்ன நூற்றுவர் தலைவனை போல நம்பிக்கையோடு ஆண்டவர் நம்மை தொட வேண்டும் என்று ஜெபிப்போம். அது வார்த்தையாலோ ஆசிராலோ அருள் அடையாளத்தாலோ எந்த வகையிலாவது இறைவன் நம்மை தொட்டார் என்றால், வல்லவன் கைப்பட்டால் பூ மலரும் என்பதை போல நம் ஆன்மா மலர்வதற்காக ஜெபிப்போம். முழந்தாள் இருப்போம். Lord Jesus, you love each of us individually with a unique and personal love. Touch my life with your saving power. Heal and restore me to fullness of life. Help me to give wholly of myself in loving service to others. ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட அன்பினால் அன்பு செய்கின்றேன். உம்முடைய காக்கும் வல்லமையால் குணமளித்து மறுவாழ்வளித்தருளும். பிறர் அன்பு சேவையில் எம்மை முழுமையாய் கையளிக்க வரமருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் என்றும் எங்களோடு இருப்பதாக, இருள் அகல்வதாக, ஒளி பெருகுவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நன்றி. எழுந்திருப்போம், ஆசீர் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.